Taste the Daily. வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக பகுதி கழகம் மற்றும் வட்டக்கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான மணிகண்டன், கழக அம்மாப்பேரவை துணை செயலாளர் CP மூவேந்தன், காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாக S சுசிபால் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக ஆலோசனை வழங்கினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழத்தரத்தில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், முன்னாள் அமைச்சர்கள் KA ஜெயபால், செல்வி ராமஜெயம் உள்ளிட்டோர் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான திட்டங்கள் மற்றும் அமைப்பு வலுப்படுத்துதல் குறித்து ஆலோசனை வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜோதி பிரகாஷ், நவநீத கிருஷ்ணன், வாசு முருகையன், சிவகுமார், நகர கழக செயலாளர்கள் MGR தாசன், பூமாலை கேசவன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த மண்டக்குளத்தூர் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தன்னை திமுகவில் இணைந்ததாக பொய்யான தகவல் பரப்பப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா முரளி கண்டனம் தெரிவித்துள்ளார். குப்பம் ஊராட்சியில் 2 தினங்களுக்கு முன்பு பால் கூட்டுறவு சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா முரளிக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அனிதா முரளி திமுகவில் இணைந்தார் என அவதூறுகள் பரவின. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து இத்தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் பொய் பிரச்சாரங்களை பரப்பும் விஷமிகளை வன்மையாக கண்டிப்பதாக அனிதா முரளி தெரிவித்தார். 2 தினங்களுக்கு முன்பாக அரசு நிகழ்ச்சி குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். எனக்கு வேண்டாத சில விஷக்கிருமிகள் நான் திமுகவுக்கு மாறிவிட்டதாக பொய் பிரசாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். நான் அன்றும் இன்றும் அம்மா விசுவாசி. இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நான் பணிந்து வேலை செய்ய விரும்புகிறேன். என் மீது தவறான பரப்புரைகளை செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிக்கிறேன்.